ப்ரோ 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது? இஎம்ஐயில் போட்டு வாங்கினா பெஸ்ட்டா இல்லை ரெடி கேஷாக வாங்கினா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குப்பா. ஹார்ன் பயங்கரமாக இருக்குப்பா. கால் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிக்கலாம். கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து டியூக் 200 ஓட்ட போகிறேன். ப்ரோ இந்த பைக்லாம் எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? டியூக் 200 பைக் நான் வாழால் ஓட்டினதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ஓட்டியிருப்பேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மகேஷ் ஸ்பெஷல். வெல்கம் பேக் டு மினி வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ, அவர் வந்து ப்ரோ பைக் டெலிவரி பண்ண போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன பைக் ப்ரோ அப்படின்னு கேட்டால் டியூக் 200 பைக்கு. ஸோ அதுதான் டெலிவரி பண்ண போகிறேன், நம்மளே கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதுதான் இப்போ போய் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். டியூக் 200 பைக் நான் வாழால் ஓட்டினதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ஓட்டியிருப்பேன். அதோட ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ கரெக்டாக டியூக் 200 என்ன ப்ரைஸ், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அவர்கிட்ட நானே கேட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது இது? 2,52,000. 2,52,000 ஃபுல்லாத்தையும் கட்டிட்டீங்க? அது இஎம்ஐயில் எடுத்தால் 3 lakhs வந்துடும். ஓ, இஎம்ஐ இல்லாமல். அப்புறம் பைக் வாங்குற எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ பைக்கை இஎம்ஐயில் போட்டு வாங்கினா பெஸ்ட்டா இல்லை ரெடி கேஷாக வாங்கினா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ரெடி கேஷாக வாங்கினா தான் பெஸ்ட்டுன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெடி கேஷாக வாங்கினா அந்த பைக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அதோட தான் நம்மளுக்கு தருவாங்க. நம்ம இஎம்ஐ போட்டோம் அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் நம்ம இஎம்ஐ போட்டு பொறுமையாக கொஞ்சமாக கட்டோம் அப்படின்னா அதுக்கான வட்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூக் 200க்கு வந்து 3 lakhs கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது உண்மை தான். நான் வந்து என் பைக் வந்து இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவே என் பைக் டெலிவரி தான் வரப்போகுது, R15 V4. அதுக்கு வந்து நான் எல்லா கடையிலையும் வந்து ரேட்டு விசாரிச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலும் ஒரே ப்ரைஸ் தான். பட் ரெடி கேஷாக வாங்குறதுக்கும் இஎம்ஐ போட்டு வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. அதுவும் வந்து ஒரு சில கடையில் 10,000 கம்மியாக 10,000 அதிகமாக வருது. ஸோ நான் பைக் வாங்க ஒரு 3-4 கடையில் விசாரித்து நீங்கள் வாங்குங்கன்றதை நான் சொல்லிப்பேன். இப்போ உதாரணம் நம்ம பைக் வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம், ஒரு 6 மாதம் அந்த இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம காசு வந்து மொத்தமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இஎம்ஐ மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம எத்தனை மாதம் வந்து இஎம்ஐ கட்டியிருக்கோமோ அத்தனை மாதம் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம க்ளோஸ் பண்ணும்பொழுது நம்ம வட்டி போட மாட்டாங்க நம்ம இதுக்கப்புறம் இருக்கிற இஎம்ஐக்கெலாம், அதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள். ஹாப்பினஸ் இல்லை, எதுவுமே பேச வரல. அப்புறம் உங்ககிட்ட கேட்டிங்களா பைக் புஷ் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஏபிஎஸ் இருக்குது. ரோடு ஏபிஎஸ், சூப்பர் மோட்டரில் ரேர் ஏபிஎஸ் வந்து கட் ஆஃப் ஆகிடும், பிரேக் அடிச்சா வீல் ஸ்லைட் ஆகும். நான் ஏபிஎஸ்ஸாக ஒர்க் ஆகும். ரோடு ஏபிஎஸ்சில் 2 ஏபிஎஸ்மே ஒர்க் ஆகும். டியூவல் சேனலாக நீங்கள் ஓட்டிக்கணும். அடுத்து பைக் இன்ஃபோவில் உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர், ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி வாட்ஸு, ஓடோ சர்வீஸும் உங்களுக்கு இங்கேயே ரிமைண்டராக காட்டிடும். பேலன்ஸ் 996 உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸும் வந்து லேபர் காஸ்ட் இல்லாமல் இன்ஜின் ஆயில் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இது ட்ரிப் 1 ட்ரிப் 2 நம்ம எல்லா பைக்லையும் ரீசெட் பண்ணுவாங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 ரீசெட். லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் கனெக்டிவிட்டியில் ப்ளூடூத் ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபோன் பேரிங்கில் நியூ பேரிங்கில் உங்கள் டிவைஸோட நேம் நீங்கள் காட்டினோடனே இந்த பட்டனை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ் கனெக்ட் ஆகிடும். பேரானால் இந்த இடத்துல கால் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். கால் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிக்கலாம். இது ஆன்சர் பட்டன், இந்த டிக்ளைன் பட்டன். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? எனக்கு தான் தெரியாது ப்ரோ. 2 liters போட்டாலே 0ல் தான் இருக்கும். அபவ் 3 liters 4th லிட்டர்லேருந்து போகும்போது தான் உங்களுக்கு இந்த ஃபியூல் ரேஞ்சே கேல்குலேட் ஆகும். எப்போவுமே அந்த 3 liters அபவ் liters. ப்ரோ இந்த பைக்லாம் எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? 440 4,40,000 இந்த பைக்கு. அப்புறம் நம்ம பைக் வந்து டெலிவரி வாங்கியாச்சு. டெலிவரி வாங்கினதுக்கப்புறம் அவர் ஒரு 3-4 நாள் அவர் யூஸ் பண்ணார் பைக்கை. அப்புறம் நான் வந்து ஒரு ரவுண்டு கேட்டேன். அவர் வந்து ப்ரோ உங்கள் பைக்கு மாதிரி ப்ரோ ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஒரு பைக் ரவுண்ட் ஓட்டியிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் அவர் பைக்கை ஒரு 3 நாள் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பாரு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து டியூக் 200 ஓட்ட போகிறேன். ஓட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபீல். போகலாமா கைஸ்? ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு. அப்புறம் போடுறேன். நல்லா இருக்குப்பா. ஸ்பீட்லாம் வேணாண்டா மகேஷ், பொறுமையாக போடா. பயங்கரமாக இருக்கா பைக்கு. லைட்டாக முருங்கினாலே பறகுதுப்பா. டியூக் 200 நமக்கு கரெக்டாக இருக்கும். ஹார்ன் பயங்கரமாக இருக்குப்பா. I2 வந்து செம்மையாக இருக்கு எனக்கு. பைக் ஓட்டிட்டு வந்தாச்சு.
நம்ம ப்ரோ பைக்கோட ஓனர் நம்ம ப்ரோ இங்கே தான் இருக்கிறாரு. ப்ரோ 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது? இல்லை 40 புதுசாக இருக்கனால இவன் தரான். சர்வீஸ் போனால் 37 to 35 தருவான். ஓகே, அவ்வளோ தருதா? உங்களுக்கு கடையில் வாங்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்களே, அப்போ எவ்வளோ சொன்னாங்க அவங்க? அவங்க வந்து எனக்கு சொன்னது வந்து 35 தரும் ப்ரோ. 35 தரும்னாங்களா? கம்பல்சரி தரும் தான். அப்போ ஓகே. இன்னொரு ஒன்று போட்டுட்டா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அளவுக்கு மீறின அமுதம் நஞ்சு. ஸோ யாராக இருந்தாலும் சரி பைக்கில் கொஞ்சம் மீடியமாகவே கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரோல் மீறி ஸ்பீடு போகாதீங்க கைஸ். நான் நினச்சேன் அதே மாதிரி வராரு பாருங்க. ஃபஸ்ட் டைமாக டியூக் 200 ஓட்டினேன். உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு R15 V4 தான் ரொம்ப நாளாகவே என் க்ரஷ்ஷாக இருக்குது பைக்கில் வாங்கணுன்றது. அடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும்போது அந்த டெலிவரி வீடியோ தான் கண்டிப்பாக வரும். அப்புறம் டியூக் 200 பற்றி ஃபுல் ரிவ்யூவோட நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். R15 நம்மளோட பைக்கு டெலிவரி வீடியோ வரும்போது ரொம்ப நாள் ஆசை R15 வாங்கணும் அப்படின்றது. ஸோ அதுவும் சொந்தமாக நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசில் வாங்குறதே ஒரு தனி சுகம் தான். இல்லை நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ பார்த்து நியூ கமர்ஸாக வந்துருந்தீங்கன்னா ஒரு நான் நியூ கமர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.